மருதானை தன்னில் சிவந்ததல்ல இவர் கைகள், மக்களுக்கு ஈந்து சிவந்த கரம் கொண்டவர் வள்ளல் எம்ஜிஆரே. வள்ளல் இவர் என சொல்லி வாய்மணக்க வாழ்த்திய வரலாற்றை கண்டவர் கீழக்கரை தந்த கோமான் உயர் கீர்த்தி மிகு B.S. அப்துல் ரஹ்மான். வாழ்க்கை நெறியின் ஜோதி B.S. அப்துல் ரஹ்மான், வாழும் சீத காதி B.S. அப்துல் ரஹ்மான். வாழ்க்கை நெறியின் ஜோதி B.S. அப்துல் ரஹ்மான், வாழும் சீத காதி B.S. அப்துல் ரஹ்மான். வாரி வழங்கும் வள்ளல் பாரியை போன்ற செம்மல், வாரி வழங்கும் வள்ளல் பாரியை போன்ற செம்மல். வாழ்க்கை நெறியின் ஜோதி B.S. அப்துல் ரஹ்மான், வாழும் சீத காதி B.S. அப்துல் ரஹ்மான். புகாரியாரின் யூசுப் ஜுலைஹா புனித தம்பதியின் புதல்வர், பெரும் சகாய மேதை தைக்காவாப்பா சீலர் தமக்கு இளவல். முத்தெனவே ரகுமத் எனவே திகழ் பத்தினிகளின் உயிர் துணைவர், ஆள் விழுதெனவே 6 செல்வங்களில் அவ்வழி கிளைகளின் தலைவர். ஆண்டவன் அருளை சுமந்தார், அறப்பணியாவும் தொடர்ந்தார். வாழ்க்கை நெறியின் ஜோதி B.S. அப்துல் ரஹ்மான், வாழும் சீத காதி B.S. அப்துல் ரஹ்மான். பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல பெரிதும் தேவை என உணர்ந்தார். அதில் பிள்ளைகள் யாவரும் பயன் பெற கருதி பற்பல ஊர்களில் கொணர்ந்தார். மருத்துவமனைகள் சுகாதாரத்தில் மையங்கள் என பொருள் அளித்தார். இளைய செல்வங்கள் உடல் நலம் பேண விளையாட்டரங்கமும் அமைத்தார். கடமைகள் 5இல் நிலைத்தார், கவனத்தை அதிலே பதித்தார். வாழ்க்கை நெறியின் ஜோதி B.S. அப்துல் ரஹ்மான், வாழும் சீத காதி B.S. அப்துல் ரஹ்மான். வண்ணச்சாலைகள் அமைத்திட அரசுக்கு வட்டி இல்லா கடன் கொடுத்தார். இங்கு துணை மின் நிலையம் தொலை தொடர்புத்துறை தோன்றிட இடங்களும் தந்தார். மக்கள் தொண்டை
மாயிரை தொண்டாய் மதித்து செய்கிறார் பேருதவி ஹக்கனான இறை அருளும் அன்பும் அவருக்கு வாய்த்த பெரும் பதவி மாட்சிமை தங்கிய மனிதர் மாசு இல்லாத புனிதர் வாழ்க்கை நெறியின் ஜோதி B.S. அப்துல் ரஹ்மான் வாழும் சீத காதி B.S. அப்துல் ரஹ்மான் சீதக்காதி அறக்கட்டளையின் செயல்திறன் சொல்லி முடிந்திடுமா தினம் சாதனை புரியும் இஸ்லாமிய நிறுவனம் ட்ரஸ்டை நெஞ்சம் மறந்திடுமா ஐக்கிய பொருளாதார பேரவை ஆற்றும் பணிக்கு ஈடுண்டா ஆதி திராவிட பள்ளியும் அடங்கும் இதுபோல் தொண்டு ஒன்றிரண்டா ஒவ்வொரு செயலும் புதுமை உதவிகள் யாவும் பொதுமை வாழ்க்கை நெறியின் ஜோதி B.S. அப்துல் ரஹ்மான் வாழும் சீத காதி B.S. அப்துல் ரஹ்மான் ஊர் பலவற்றில் குழந்தைகள் காப்பகம் உண்டாக்கி வைத்த அன்பாளர் பிறர் கார்முகில் போல் பல கவலைகள் ஒழிந்திட கொடைமழை பொழியும் பண்பாளர் நேர்மை நாணயம் தூய்மை ஒழுக்கம் நிலை பெற உழைத்திடும் நெறியாளர் வாய்மை தவறா வாக்கும் வாழ்வும் வேண்டும் என்பதில் குறியாளர் எவரையும் கவரும் இனிமை எவ்விதம் புகழ்வது அருமை வாழ்க்கை நெறியின் ஜோதி B.S. அப்துல் ரஹ்மான் வாழும் சீத காதி B.S. அப்துல் ரஹ்மான் இரக்க குணமும் இழகும் மனமும் இறைவன் கொடுத்த அருட்பரிசு தினம் சுரக்கும் ஊற்றான் அவர் மனவயலில் சற்றும் ஏது ஒரு தரிசு நபி வழி மீது இறைப்பணிக்காக நல்கிடும் செல்வம் ஏராளம் மனிதநேயத்தில் மாமணி அவரை மதிப்பிட ஏதொரு உவமானம் உருவகமாகிய தங்கம் உயர்த்தமிழ் வாழும் சங்கம் வாழ்க்கை நெறியின் ஜோதி B.S. அப்துல் ரஹ்மான் வாழும் சீத காதி B.S. அப்துல் ரஹ்மான் வாழ்க்கை நெறியின் ஜோதி B.S. அப்துல் ரஹ்மான் வாழும் சீத காதி B.S. அப்துல் ரஹ்மான் வாரி வழங்கும் வள்ளல் பாரியை போன்ற செம்மல் வாரி வழங்கும் வள்ளல் பாரியை போன்ற செம்மல் வாழ்க்கை நெறியின் ஜோதி B.S. அப்துல் ரஹ்மான் வாழும் சீத காதி B.S. அப்துல் ரஹ்மான் தீனுக்கு உதவி திருமண உதவி நூலுக்கு உதவி
நட்புக்கு உதவி, கல்விக்கு உதவி, கலைகளுக்கு உதவி, பள்ளிக்கு உதவி, படிப்புக்கு உதவி, தொழிலுக்கு உதவி, திறமைக்கு உதவி, தமிழுக்கு உதவி, தகுதிக்கு உதவி, உதவி உதவி உதவுதற்கென்றே உதித்தார் இங்கே உத்தமசீல. பொதுப்படையாக மக்களின் நெஞ்சில் புகழிடம் கண்ட புனித குணாள. வாழிய B.S. அப்துல் ரஹ்மான், வள்ளல் B.S. அப்துல் ரஹ்மான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. خالدين فيها لا يبغون عنها حولا. قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفد البحر لنفد البحر قبل أن تنفد كلمات ربي قبل أن تنفد كلمات ربي ولو جئنا بمثله مددا. قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما أنما إلهكم إله واحد. فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. صدق الله العظيم. السلام عليكم. நீராரும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெற்கனமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தனித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே.
Ladies and gentlemen, greetings of peace and joy to every one of you. As I stand before you, my heart is brimming with gratitude that you have taken pains to reach this place in order to demonstrate your fond love for our beloved Father. On behalf of all my brothers and sisters, my cousins, uncles, aunts, nieces, nephews, and grandchildren, and all other family members at large, I welcome all of you. I also extend my welcome on behalf of the 16 different institutions that is run by the group, more than 1,000 staff members, and 7,300 students. On behalf of all of them, I welcome you all. As I stand before you, I cannot but recall the oft quote lines. Lives of all great men remind us that we can make our lives sublime, and departing, leaving behind us footprints on the sands of time. As I stand before you, I am aware of the sublimity of the function today. The autobiography of a living legend is being released, and it will unlock the mystery of success, achievements, and selfless service to the society as a whole. It is my singular privilege to welcome you all once again, illustrious personalities in their own sphere. Shri K. Rahman Khan, Deputy Chairman of the Rajya Sabha, has done us proud by agreeing to preside over this function. Shri G. K. Vasan, Honorable Minister of State, Government of India, has agreed to release the autobiography. Sadhanai Varalattil BSA in Tamil. It is quite in the fitness of things that he does so, as he is a scion of a great family and particularly noted for the love of Tamil. A poetess of fame, a feminist of prestige, an apostle of women empowerment, Kavingir Kanimoli Karunanidhi, MP Rajya Sabha, has consented to attend this function and receive the first copy of the autobiography of an icon who is dedicated to the cause of women's empowerment. I welcome her wholeheartedly. I welcome Silamboli Dr. Chellappan, who has come here to air his view on autobiography, which is being released here today. I also welcome Mr. Isal Gurer, Vice Chairman of the ET Ascon Group, Mr. Sayyidam Salahuddin, Managing Director, Mr. Musa Raza, Chairman SIT Trust, Chennai, Dr. JPR, Chancellor Satyabama University, Chennai, Mr. AVM Saravanan of the AVM Studio. I also extend my welcome to K. Hassan Ali MLA, who has gathered here to felicitate our father, Dr.B.S.Abdur Rahman, on this occasion. I welcome faculty members of our educational institutions, dignitaries, principals, professors, press and media personnel, not the least all members of All India Islamic Foundation and Siddha Trust, who have worked for the preparation of this day, and other dignitaries who have assembled here for this occasion. I thank you all once again. Bismillah ar-Rahman ar-Rahim. Assalamu alaikum. Today is a very special day. We have all assembled here on a book release on the life and achievements of a great human being, a visionary, and who has achieved everything he desired and dreamt in his own lifetime. I feel that for a personality like Alhaj B.S.Abdur Rahman, a book itself will not be sufficient to highlight his life, his achievements, his vision, his ambitions, his dreams, and what he has done in his lifetime. There needs to be a research on all that what he has achieved, so that the generations coming will be inspired by his works, by his achievements, and what he has done for the society, the country, and humanity at large. I think what he has achieved
in his lifetime with number of educational institutions. It is not only establishing educational institutions, but establishing the institution of excellence, which is very important. He always believes in perfectness. He never compromises on quality and perfectness. And his life itself is a shining example for all of us who are working in the field of social service, in the field of education, to evaluate. I am sure the book which will be released now will be inspiring hundreds of people who wants to serve but they don't know how to serve. It is not wealth alone which makes a man to success. It is his commitment to the cause, commitment to the society, commitment to the nation building activity that will be remembered, that will be appreciated. Mr. B.S.Abdur Rahman is not an individual. He is an institution by himself, and we should what he practiced, what he believed and he practiced. In that, he is a perfect human being, a devout Muslim, and all that he has done, which was ordained in Quran, ordained by Allah, that huququl ibad, that is service to the society, service to humanity, which is the cardinal principle of Islam, which he has inherited, and he has been serving on this occasion. I pray Almighty Allah to give him long life and many more years of service and guidance to all of us. Thank you very much. இப்பொழுது வெளியிடப்பட்ட புத்தகம் சாதனை வரலாற்றில் BSA இவ்வரங்கத்தின் வெளியே விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த முழு பணமும் அனாதை குழந்தைகளை வாழ்வை காக்கும் கரங்களாக அமையவிருப்பதால் அதனை பெற்று இறையன்பை பெறும்படி அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். ஐயா J.K. வாசன் அவர்கள் நிறுவன தலைவருக்கு பொன்னாடை போர்த்துகிறார்கள். இப்போது வணக்கம். இங்கு இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்காக பெறுவதற்காக இவர்கள் முதலில் தேர்ந்தெடுத்தது என்னை இல்லை. நான் என் தந்தைக்கு பதிலாக ஏதோ வேறு வழி இல்லாமல் அவர்களுக்கு நேரம் இல்லாததனால் பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பார்கள் என்பார்களே, அதைப்போல இங்கு வந்திருக்கிறேன். அவர்களை என் தந்தையின் வாழ்த்துக்களையும் இங்கு என்னோடு எடுத்து வந்திருக்கிறேன் என்பதை நான் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகத்தை படித்து கொண்டிருந்த பொழுது பல சுவாரஸ்யமான, அபூர்வமான, ஆச்சரியமான விஷயங்களை நான் தெரிந்து கொள்ள முடிந்தது. கையில் 149 ரூபாய், 150 ரூபாய் கூட இல்லை, அதுக்கும் கம்மியாக 149 ரூபாயை எடுத்துக்கிட்டு ஒருவர் தைரியமாக, அதுவும் தமிழகத்தின் ஒரு தென்கோடியிலிருந்து ஒரு கிராமத்தில், அதிகம் வெளிநாடுகளுக்கோ அதிக உலக விஷயங்களோ அறியாத ஒரு சமூகத்தில், ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்த ஒருவர் எவ்வளவு தைரியமாக ஒரு கடலை கடந்து இன்னொரு நாட்டிற்கு சென்று தன் வியாபாரத்தை ஆரம்பித்தார். வாழ்க்கையில் பொதுவாக இந்த தைரியம்தான், இந்த மனத்தடைகளை உடைக்கும் இந்த தைரியம்தான் அத்தனை வெற்றிகளையும் கண்டவர்களின் அடிப்படை குணமாக இருந்திருக்கிறது. இந்த மேடையில் இருக்கும் அத்தனை பேரும்
இதற்கு சான்றுகள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு இடத்துல மனைத்தடைகளையும் அந்த பயங்களையும் உடைத்தவர்களாக இருக்கும் பொழுதுதான் சாதனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எட்டி பிடிக்க முடியும். அப்படி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் ஊடகங்கள் அப்படிங்கிறது அடுத்த நாட்டில் என்ன இருக்குது, என்னென்ன சாத்தியங்கள் இருக்குது, அங்கே போய் நாடு எப்படி இருக்கும், மக்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை கூட சரியாக தெரிந்து கொள்ள முடியாத ஒரு காலகட்டத்தில் இன்னொரு நாட்டிற்கு போய் வியாபாரம் செய்வது என்பது ஒருவருக்கு எத்தனை பயங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கையில் சரியாக பணம் கூட இல்லாமல் ஒருவர் இன்னொரு நாட்டிற்கு போய் தொழில் தொடங்கி இன்று ஐயா அவர்கள் தெரிவித்தது போல தானே ஒரு நிறுவனமாக எத்தனையோ கிளை நிறுவனங்களை, அதுவும் இந்த உலகத்தில் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய எத்தனையோ நிறுவனங்களை இந்த உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஒரு தமிழர் நிறுவி இருக்கிறார், தொடங்கி இருக்கிறார், சாதித்திருக்கிறார் என்றால் நம்மை எல்லோரையுமே அது பெருமை கொள்ள செய்யும் ஒரு முக்கியமான சாதனை என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். பெண் கல்வி இல்லாத இந்த சமூகம், பெரியாரும் மற்றவர் தலைவர்களும் திரும்ப 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 வலியுறுத்தும் ஒரு விஷயம், இந்த உலகம் முழுவதும் இன்று வலியுறுத்தும் ஒரு விஷயம் பெண் கல்வி என்பதுதான். அதுவும் இஸ்லாமிய பெண்கள் மத்தியில், அது நகர்ப்புறங்களாக இருக்கட்டும் கிராமப்புறங்களாக இருக்கட்டும், கல்வி அப்படிங்கிற ஒரு அடிப்படை தேவையே அவங்களுக்கு இன்னும் போய் சேரலை. அப்படி சேராத பொழுது நிச்சயமாக இந்த சமூகத்தில் பெண்ணுக்கு கல்வி இல்லை என்றால், பெண்ணுக்கு விடுதலை இல்லை என்றால், பெண் இந்த தலைகளை உடைத்தவளாக மாறாவிட்டால் நிச்சயமாக எந்த சமூகமும் மாற முடியாது. ஏன்னா அத்தனை முன்னேறிய சமூகங்களும் அடிப்படையில் பெண்ணை உயர்த்தி பிடித்த, பெண் கல்வியை நிச்சயம் அவர் சரிவர செய்த அத்தனை சமூகங்களும் மட்டும்தான் இன்னைக்கு முன்னேறிய சமூகங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதனால் இவருடைய தொண்டு, இந்த நிறுவனத்தின் தொண்டு, இந்த குடும்பத்தின் தொண்டு இந்த சமூகத்திற்கு அவசியம். அது தொடர்ந்து நடைபெற வேண்டும். பாரதி கண்ட கனவாக பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்பதை என்றாவது சாதித்து காட்டுவோம். அதற்கு உங்களை போன்றவர்களின் வாழ்த்தும் ஒத்துழைப்பும் அவசியம். நன்றி, வணக்கம். மரியாதைக்கும் எங்கள் பாசத்துக்கும் உரிய எங்கள் அண்ணன், எங்கள் குடும்பங்களின் தலைவர், இந்த விழாவின் நாயகர் காக்கா B.S. அவர்களே, இது என்னை பொறுத்தவரை ஒரு பாக்கியமான நாள், ஒரு நினைவில் நிற்கக்கூடிய மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாள். ஒவ்வொரு விஷயத்துக்கும் பல கோணங்கள் இருக்குது. அதாவது ஒரு கட்டடத்தை பார்த்தாலும் இந்த பக்கம் இருந்து பார்க்கலாம், அந்த பக்கம் இருந்து பார்க்கலாம், இந்த பக்கம் இருந்து பார்க்கலாம். முன்னால் இருந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது, இந்த சைடு வியூ நல்லா இல்லையேன்னு சொல்லுவாங்க. இந்த சைடு வியூ கொஞ்சம் பரவாயில்ல, பின்னால் கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஈவன் ஒரு நேச்சுரல் சீன்ஸ் போகிறோம், நீங்கள் மலையை பார்க்குறோம், கொடைக்கானல் போகிறோம், ஊட்டிக்கு போகிறோம், அங்கே போனால் கூட இந்த மலையை இங்கேருந்து பாருங்கள், அப்போ நல்லாயிருக்கும். இஃப் யூ கோ பிஹைண்ட் இட் வில் நாட் லுக் நைஸ்னு சொல்லுவாங்க. தாஜ்மஹால், இஃப் யூ ஹேப்பன் டு விசிட் தாஜ்மஹால், அங்கேயும் போனேன்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னா, இந்த பக்கம் இருந்து பாருங்கள் தாஜ்மஹால், அப்போ நல்லாயிருக்கும், இப்படி இருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விதமான பொசிஷனில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே சில பரிமாணங்கள் இருக்குது. ஆனால் அதே மாதிரி மனிதர்கள்ட்டையும் சில விதமான பரிமாணங்கள், டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஒரு மனிதரை பார்க்கலாம். ஒரு தொழிலாளர், தொழில் அதிபர்னு சொன்னால் தொழில் அதிபருங்கிற முறையில் மனிதரை பார்க்கலாம். தொழில் அதிபர்களாக ஒரு சிறந்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் இன்னொரு விஷயத்தில் பார்த்தா மோசமாக இருப்பாங்க, அது அவங்க பர்சனல் விஷயம் விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், ஒரு கொடை கொடுக்குற விஷயத்தில் கொஞ்சம் மோசமாக இருப்பாங்க, அது ஒரு பர்சனல் விஷயம்னு இருப்பாங்க. அது மாதிரி பல சாதனையாளர்கள் இருக்காங்க உலகத்தில். பல சாதனையாளர் இருந்தாலும் ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது அவங்களை விசேஷமாக பார்க்கலாம், இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கலாம். காக்கா அவர்கள் மாஷா அல்லா ஆண்டவனுடைய கருணையை கொண்டு எந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி, எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் சரி, அவர்கள் உயர்ந்தே நிற்கிறார்கள். சில பேர் வந்தோம் போனோம் அப்படின்னு போயிடுவாங்க. சில பேர் சில சாதனைகளை சாஞ்சி ஹிஸ்ட்ரியில் இடம் பிடிப்பாங்க. ஒரு சில பேர், there are some people who create history itself. This is our Kaka.
definitely he has created a history itself. இதனால தான் இவர்களைப் போலவர்களை பார்த்து தானோ பார்க்க விருப்பதுனால தான் சொன்னாங்க நினைக்கிறேன். இவர் திருவள்ளுவர் சொன்னார், தோன்றில் புகழோடு தோன்றுக. if you happen to be there, if you are born, எப்படி வேணா தோன்றுங்க, you have to be praiseworthy. தோன்றில் புகழோடு தோன்றுக, அக்சிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று அப்படின்னு சொல்லி. நான் தான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன். இந்த போடியத்தில் ஒரு சின்ன சர்வ் லைட் எரிங்க, ஜாஸ்தி நேரம் பேசிட்டு அது லைட் எரியட்டுன்னு சொன்னேன். லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஐ ஹாவ் டு ஃபினிஷ் இட். ஸோ இவர் செஞ்ச சாதனை பல சாதனை இருக்குது, இதை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ ஐ வுட் லைக் டு ஃபினிஷ் இட், பட் ஒன்லி ஐ வில் ப்ரே Almighty God give lot of health and still guide us. எனக்கு ரொம்ப அது ஒரு ஆசையாக இருக்குது. எங்களுடைய தொடர்பு 35 வருஷமான இந்த 30 வருஷம்ல நான் பிறந்த ஆண்டுலேருந்து அவர் காக்கா எனக்கு. ஆனால் 35 வருஷமாக இந்த தொழில் தொடர்பு எங்கள் சைடில் இன்ஷால்லா கன்டினியூ பண்ணும், எங்கள் சந்ததி சைடில் கன்டினியூ பண்ணும். காக்கா அவர்கள் இன்னும் இந்த சமூகத்துக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் இந்தியாவுக்காகவும் பல சேவைகள் செய்யணும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டவனாக என்னுடைய உரை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. May the peace and blessing of Allah be upon you all. The success of ETA company also goes to Mr. Algred. He is a king. Indeed, he is a king, but a kingpin in reshaping and modeling and molding the ideas and the dreams of my Kaka B.S.Abdur Rahman Sahab. So, what I see here, the gathering here, எங்களுடைய இந்த தமிழகத்தில் இன்றைக்கி நீங்கள் கூடியிருக்கிற இடத்துல நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்றை நான் சொல்ல ஆசை கடமைப்பட்டிருக்கிறேன். முத்தமிழ் வித்தகர் 5ஆம் முறையாக இந்த தமிழகத்தினுடைய தலைமை பொறுப்பெடுத்தவர். எப்படி சேது சமுத்திரம் தமிழர்களின் நீண்டகால கனவாக இருந்ததோ அதே போல சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த மக்களுக்கு ரிசர்வேஷன் என்ற கனவு மிக நீண்ட கால சிறுபான்மையருக்கு அவர்களுக்குரிய பங்கை அளிப்பதற்கு இதுவரை யாருமே முன்வராத போது இந்த கலைஞர் நமக்கெல்லாம் அளித்தார். ஆகவே நன்றி உணவோடு அதை ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள தமிழ் முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், தமிழர்கள் யாராக இருந்தாலும் நெஞ்சை நிமிர்த்தி அன்றைக்கு பரிதிமாற் கலைஞர் கண்டாரே கனவு 280 ஆண்டுகளுக்கு முன் என்று நினைக்கிறேன், தமிழை செம்மொழியாக ஆக்க வேண்டும் என்று கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் சாஹிப் அவர்கள் முதலிலே குரல் கொடுத்தார்களே. அங்கே ஒரு நாடாளுமன்றத்திலே இந்த இந்தியாவினுடைய இணைப்பு மொழி ஒன்று இருக்க வேண்டுமானால் அது தமிழாகத்தான் இருக்க முடியும் என்று குரல் கொடுத்தார்கள். எங்களுடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழை போதனா மொழியாக ஆக்க வேண்டும் என்று சொன்னார்களே. சி சுப்பிரமணியம் அவர்கள் முதலிலே தமிழிலே நிதிநிலை அறிக்கையை வாசித்தார்களே. அவிநாச செட்டியார் அவர்கள் காங்கிரஸ் பேர் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்களெல்லாம் கண்ட கனவெல்லாம் நினைவாக செம்மொழியாக்கி அந்த செம்மொழி ஆய்வு மையம் இன்று சென்னையிலே செயல்படுத்த அன்னை சோனியா காந்தியின் தலைமையிலே இருக்கின்ற ஆட்சி 76 கோடி ரூபாய்களை ஒதுக்கி அதற்கு தமிழின தலைவர் கலைஞர் நம்முடைய அவர்களுக்கு தலைமையாக்கி இருக்கிறதுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் இதற்கெல்லாம் உதாரணமாக விளங்குகின்றவர் தாங்கள்தான் என்று மிக பெருந்தன்மையோடு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த கலைஞரை பற்றி மூவா அவர்கள் சொல்லும்போது, நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி என்ற அரசனாகவும் புலவனாகவும் வாழ்ந்ததற்கு பிறகு இன்றைக்கு அரசனாகவும் புலவனாகவும் வாழ்கின்ற ஒருவர் இருக்கிறார் என்றால் அது நம்முடைய கலைஞர் அவர்கள்தான். அந்த கலைஞர் என்ற நன்முத்து இங்கே தான் ஒரு பூ என்று சொன்னார்களே, உண்மையிலே பூதான். கல்யாணம் சில சமயத்திலே பொன்னில்லாமல் கூட நடந்துவிடும், பூ இல்லாமல் நடக்க முடியாது. ஆகவே நீங்கள் வந்ததனுடைய பெருமையை நாங்கள் பாராட்டுகிறோம். அதே போல இன்றைக்கு காக்கா அவர்கள் என்னை முதலிலே அழைத்து சென்று அரசியலிலே அறிமுகப்படுத்தியது பெருந்தலைவர் மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள். அந்த மூப்பனார் அவர்கள் என்னை அரசியலே வந்த பிறகுதான்
வலிமையான பாரதம், வளமான தமிழகம் என்ற தாரக மந்திரத்தை சொல்லித்தந்து அவர்கள் போன பிறகு ஒரு பெரிய வெற்றிடம் வந்தது. எங்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸே இராமல் போய்விடுமோ என்று இருக்கும் பொழுதுதான் எங்களையெல்லாம் கட்டிக்காத்து அனைத்து எங்களுக்கு தலைமை பொறுப்பெடுத்து இன்றைக்குள்ள தமிழக தலைவர்களே மிக அழகானவர் என்ற எங்களுடைய தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் மனமாற பாராட்டுகின்றேன். அது மட்டுமல்ல, காக்காவை பற்றி பேசாமல் எல்லாரையும் பற்றி பேசுகிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். காக்கா அவர்கள் எனக்கு சொல்லித்தந்த எத்தனையோ நான் சொல்லலாம். ஒரே ஒரு வார்த்தை, அவர்கள் சொன்ன வார்த்தை, தம்பி, சம்பாதிப்பது என்பது கஷ்டம், ஆனால் ஒருவன் சம்பாதித்து விடலாம். சம்பாதித்ததை சேர்த்து வைப்பது என்பது அதை விட கஷ்டம், கடினமான காரியம். அதை கூட செய்து விடலாம். இவை ரெண்டும் முக்கியமல்ல. அந்த சம்பாதித்ததை நீ என்ன வழியில் செலவழிக்கிறாய் என்பதுதான் மிகவும் முக்கியம். ஆக அப்படிப்பட்ட ஒரு அந்த நீண்ட காலங்களை இன்று பார்த்ததால் தான் இன்று அவரை புகழ்வதற்கு நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். அந்த அருமையான தலைவருக்கு அழகான குழந்தைகள் இருக்கிறார்கள். ஒன்று சொல்வேன், குழந்தைகளே, நீங்கள் எனக்கும் பிள்ளைகள் தான். எனக்கு தந்தை போன்றே என்னுடைய தந்தை இருந்திருந்தால் எனக்கு என்னென்ன செய்திருப்பார்களோ அதை விட ஒருபடி மேலாகத்தான் காக்கா அப்துல் ரஹ்மான் அவர்கள் எனக்காக செய்திருக்கிறார்கள். ஆகவே இவர்களெல்லாம் அவர்களுக்கு எப்படி நான் அவர்கள் என்னுடைய காக்கா, எனக்கு இவர்கள் புதல்வர்கள் தான். வள்ளுவர் சொல்கிறார், தந்தை மகர் காட்டும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல், உங்களை செய்து விட்டார்கள். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள்ளனும் சொல். ஆகவேதான் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உங்களுடைய தந்தையினுடைய புகழ், உங்களுடைய தந்தையினுடைய கொடை, உங்கள் தந்தையினுடைய அறம், உங்கள் தந்தையினுடைய வருங்காலத்தை பற்றி எண்ணுகின்ற நோக்கு, உங்கள் தந்தையினுடைய வருங்கால சமுதாயத்தை பற்றி சிந்திக்கின்ற நோக்கு, இவைகளெல்லாம் எடுத்து நீண்ட நெடுங்காலம் நீங்கள் செய்து நீண்ட நெடுங்காலமாக வாழ வேண்டும். இந்த கூட்டத்திற்கு என்னை அழைத்து நீங்கள் பெருமை செய்ததற்கு நான் உங்களுக்கு என்னுடைய உள்ளத்தின் அடித்தளத்திலே இருந்து வருகின்ற நன்றியை நான் சொல்கின்றேன். ஆகவேதான் கலைஞரை பற்றி சொன்னேன், தமிழை பற்றி சொன்னேன், அண்ணா அவர்களை பற்றி, கலைஞர் அவர்களை பற்றி இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு காக்கா அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த ஒரு அருமையான காரியம், இன்றைக்கி நீங்கள் எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்க காரியம். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான சிறுபான்மை முஸ்லீம்கள், ஆயிரக்கணக்கான சிறுபான்மையைச் சேர்ந்த முஸ்லீம்கள், ஆண்கள் பெண்கள் இன்றைக்கு பொறியியல் வல்லுநர்களாக மாறுவதற்கு ஒரு முன்னோடியாக அவர்கள் இருந்தால் என்று சொன்னால் அது நிச்சயமாக மிகையாகாது என்று கூறி வந்திருந்த உங்கள் அனைவரையும் வாழ்த்தி என்னை பேச அனுமதித்ததற்கும், ரெட் லைட்டாக எரிஞ்சிருச்சு, நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், உங்களை பேச அனுமதித்ததற்கு உங்களுக்கு நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் ஆண்டவன் பால் சாந்தியும் சமாதானமும் உண்டாக வேண்டும் என்று கூறி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். எனது சகோதரர் ஒன்றுவிட்ட சகோதரர் தான் என்றாலும் ஒரே வீட்டிலே நானும் என்னுடைய சகோதரர் B.S. அவர்களும் சிறு வயது முதற்கொண்டு வாழ்ந்தோம். என்னுடைய தாயையும் தந்தையும் அந்த வீட்டு அப்பா அந்த வீட்டு உம்மா என்று தான் இன்றும் கூப்பிடுவார்கள். அவருடைய தகப்பனார் பப்பாயில் முத்து வியாபாரம் செய்து கொண்டிருந்ததனால அதிகமாக என்னுடைய தாயார் தான் அவர்களையும் அவர்களுடைய சகோதரியையும் கவனித்து வந்தது. அதிகமாக அவர்களை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. மூன்றே விஷயங்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். உலக விவகாரத்திலும் அரசியலிலும் கடமை தான் கண் என்ற கோரிக்கையில் அவர்கள் வாழ்விலே நடந்த அநேக நிகழ்ச்சிகள் உண்டு. 3 நிகழ்ச்சிகளை மாத்திரம் சொல்லிக் கொள்கிறேன். ஒரு முறை ஒரு பெரிய வியாபாரி வெளிநாட்டிலிருந்து, அதாவது அமெரிக்காவிலிருந்து நினைக்கிறேன் என்று ஹாங்காங்குக்கு வந்தார். நான் அவர்களோடு என்னுடைய 4 வயதிலிருந்து ஒன்றாக தொடர்ந்து கொண்டே தான் இருந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு குரு என்றும் சொல்லுவேன், ஆசான் என்றும் சொல்லுவேன். உலக சம்பந்தப்பட்ட எல்லா விவகாரங்களையும் எனக்கு படித்து தந்து அவர்கள் தான். அப்பொழுது 10:30 மணிக்கு பிளேன் வரும். ஏர்போர்ட்டுக்கு நானும் அவர்களும் இன்னும் 2 துறை கூட்டிக்கொண்டு போனோம். 12:30 மணி வரை பிளேன் வர இல்லை. வீட்டுக்கு போவோமேன்னு சொன்னேன். இரியப்பா பின்னால் போவோம். பிளேன் 12:30க்கு வந்தது. அங்கே இருந்து அவரை வீட்டில் அங்கேருந்து வெளியே வந்து ஹோட்டலில் கொண்டு போய் அவரை வைத்து எல்லாம் செய்து முடிப்பதற்கு 2 மணி ஆகிவிட்டது. சரி வீட்டுக்கு போவோம் என்று போனோம்.
அதற்கடுத்தாற் போல் 6 மணிக்கு இன்னொரு பிரயாணி வருகிறார். அவரும் ரொம்ப முக்கியமானவர். சரி, நீ போய் குளிச்சுட்டு ரெடியாக இருந்தாங்க. நான் எங்கே போய் குளிக்க போய் படுத்துட்டேன். 6 மணிக்கு நான் எந்திரிக்கல. வந்து 5 மணிக்கு வந்து கதவை தட்டப்படுது. தான் போனார்கள். குளித்து துணியை உடுத்து விட்டு 4:30 மணிக்கு ரெடி ஆகிட்டார். தூங்கியது ஒரு 2 மணி அல்லது 2.5 மணி நேரம் இருக்கும். கொஞ்சம் துணையை போவோமே அல்லது யாரையாவது அனுப்புவோமே, அதெல்லாம் உனக்கு தெரியாது, ஒன்றாவா நீ என்ன இழுத்துக்கிட்டு போய் அந்த பிள்ளையானும் சொல்ல வரவில்லை, லேட்டாக வந்துச்சு. அப்படி தொழிலுக்காக அல்லது கடமையை அவர் வருவேன் என்று தகவல் கொடுத்திருக்கிறார் என்பதற்காக அப்படியெல்லாம் ஒரு நாளையிலே சில நாட்களிலே 20 மணி நேரங்கள் வேலை செய்திருப்பதை நான் ஒன்றாக இருந்து கவனித்திருக்கிறேன். இன்னொன்று, தொழில் அவர்களும் அவருடைய தந்தையாரும் உலகத்தில் எந்த சாமான் எந்த பொருள் வந்தாலும் அதற்கு விலை சொல்லி விலை கூறுவார்கள். பெருமதி பார்க்கக்கூடிய திறமை அவர்களுக்கு தான் இருந்தது. அவர்கள் தகப்பனார் தமிழ்நாட்டிலே இருந்த முத்து வியாபாரிகளெல்லாம் சிறந்தவர்கள். முத்து இது வைக்கலாமா, முத்து பிடிப்பதற்கு சராபம் வைக்கலாமா என்று அரசாங்கம் திட்டம் போட்டால் இவர்களைத்தான் கூப்பிட்டு கேட்பார்கள். அதே குணம். ஒரு செருப்பை கொண்டு போய் கொடுத்தாலும் இதற்கு என்ன விலை என்று சொல்வார்கள். ஒரு மாணிக்கத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் அதற்கு விலை சொல்லக்கூடிய திறமை இருந்தது. ஒரு முறை ஒரு வியாபாரியிடம் கொஞ்சம் பணம் வாங்க வேண்டியது இருந்தது. அதாவது 4 லட்சம் ஹாங்காங் டாலர் வாங்க வேண்டும். நமக்கு தெளிவான தகவல் அந்த பணத்தை வாங்க வேண்டும் என்று இருக்கிறது. அவன் சின்ன ஒரு குடிசை, ஒரு சின்ன ரூம் போட்டுக்கிட்டு இருக்கிறான் ஹாங்காங்கில். போனோம். எவ்வளவுன்னு சொல்லி கேட்டால் அவன் 3 லட்சமோ என்னமோன்னு சொல்கிறான். இல்லைப்பா 4 லட்சம் தரணும், உனக்கு தலைச்சொல்லி சொல்லியிருக்கு, அந்த கல்லை தா. இல்லை 4 லட்சம் தக்க பண்ணுறான். 3 தான்ப்பா தகவல் க்ளீனாக வந்திருக்குது. சொன்னோடனே பணத்தை தூக்கி மேஜையில் வச்சான். எவ்வளவுன்னு கேட்டான். 3 லட்சம்னு சொன்னோன்னு தூக்கி இப்படி கீழே வீசி எறிஞ்சான் ஃப்ளோரில். அவ்வளவும் சிந்திச்சு. அவளையும் எடுத்து புறக்கி அழுக்கினார். நான் சும்மா நின்றுக்கிட்டு இருக்கிறேன். ஏன் நீ சும்மா நிற்கிறான், நீ இடம் எனக்கு 4 வருஷத்துக்கு மூப்பு, ஆனால் 40 வருஷத்து படிப்பை நீ சொல்லி தர. அவளையும் எடுத்து பணத்தை கொண்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். திரும்ப செக் பண்ணி பார்த்தா அவன் சொன்னது நம்ம சொன்னது தான் சரி, அவன் சொன்னது தப்பு. வா திரும்ப அவன்கிட்ட போவோம். நான் வரமாட்டேன், நீங்கள் மாத்திரம் போயிட்டு வாங்க. இப்படிப்பட்டுள்ளதப்பா வியாபாரம் பண்ணணும், சம்பாத்தியம் பண்ண முடியும், வா. கட்டாயப்படுத்தி திரும்ப அவன்கிட்ட போனோன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் நெளியலாம். அப்போ அப்படி இது இப்படி போயிடுச்சு, ஒரு ஏ கூடிடுச்சு, ஒரு பி கூடிடுச்சு. அந்த காலத்தில் இது இல்லை, டெலக்ஸ் மாத்திரம் தான் இருந்துச்சு. எல்லாம் சொன்ன உடனே சரின்னு சொல்லி பணத்தை வாங்கிக்கிட்டான். அந்த மனிதனோடு 10 வருஷம் வியாபாரம் பண்ணோம். சுமார் 20-25 லட்சம் டாலர் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய லாபம் கிடச்சி. அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆட்கள். இன்னும் ஒரு முறை எங்கள் ஊருக்கு ஒரு தரம் வந்தார்கள். அப்போ நான் ஒரு பள்ளிக்கூடம், ஒரு மத சம்பந்தமான அரபி பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள்லாம் சேர்த்து எங்கள் ட்ரஸ்ட்டிலேருந்து நடத்துகிறோம். அப்போ அந்த பிள்ளைகள்லாம் எங்கே தங்குறாங்க? இங்கே தான் தங்குறாங்க, தைக்காவில் தான் தங்குறாங்க. தைக்கா நேருக்கு தெரியும். ஏன் தைக்காவில் தங்குறாங்க? அந்த நிலம் தான் காலி நிலைமை இருக்குது, ஒரு கட்டடம் கட்டிவிடுவோமே, கட்டுங்களேன். அப்போ சீதக்காதி ட்ரஸ்ட்டில் கட்டுங்கன்னு சொல்லிவிட்டு நான் வெளியூருக்கு போயிட்டேன். 10-15 நாளையில் வேலை ஆரம்பிச்சிருச்சு. 6 மாதத்தில் கட்டி முடித்து கொடுத்து விட்டார்கள். அந்த மாதிரி யார் யாருக்கு என்ன தேவை என்பதை தானே யோசித்து சொல்லக்கூடிய ஒரு குணம் அவர்களுக்கு இருந்தது. அல்லாஹ் அவருடைய வாழ்நாளை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீளமாக ஆக்கி வைத்து எங்களுடைய குடும்பத்துக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து சந்தோஷத்தையும் சுகத்தோடு வாழ்வதற்குரிய அருள் புரிவானாக. அவர்களுடைய வாழ்வு தனக்காக என்று இல்லை, யாரானாலும் யாருக்காவது பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். இப்போ சொன்னார் அசன் அலி ஆஜியார், என்னுடைய தம்பி, அதாவது பணத்தை சம்பாதிப்பது மாத்திரம் முக்கியமில்லை, அதை வைத்து கட்டி காற்பது முக்கியமில்லை, அதை எப்படி செலவழிப்பது என்ற முறையும் அதை தெரிந்திருந்திருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆய்வுகளையும் அவர்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு சுமார் அவர்கள் தம்பி சலாஹுத்தீன் சொன்னது போன்று 58,000 பேர் இருக்கிறார்கள். அவ்வளோ பேருக்கும் உணவும் வசதியும் அளித்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்தாபனத்தை மேலும் மேலும் நிலைக்கும்படியாக அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Name of Allah, the most beneficent and the most merciful, and peace to all those present here, and the mercy of God be on them. The chief personality, the bridegroom as it were of this function, Alhaj Janab B.S.Abdur Rahman Sahab,
President, Chairman of this function, Janab K. Rahman Khan Sahab, Honorable Minister, Janab G.K. Vasan Sahab, Madam Kanimoshi, Janab Sayyid Yam Salahuddin Sahab, Janab Isa Al Ghurair Sahab, Dr. J.P.R. Sahab, Janab Shoaib Alim Sahab, Dr. Chellapan Sahab, Janab Arif Bukhari Sahab, Janab Abdul Qadir Sahab, Janab Ahmad Bukhari Sahab, Janab Ashraf Bukhari Sahab, all distinguished guests, both on the dais. Janab, I must not ever mention, omit my friend Janab Hassan Ali Sahab, who has withdrawn to the last bench, and all the other guests present here. When I was asked to attend this function and felicitate Janab B.S.Abdur Rahman Sahab, I was wondering where should I start to felicitate him, and how should I start to felicitate him, particularly on the occasion of a book release. 500 years ago, a famous English poet, John Milton, said that a good book is the lifeblood of a master spirit. A good book is the lifeblood of a master spirit. We have gathered here on the occasion of a book release which is giving the biography of Abdur Rahman Sahab. How does a book actually give a picture of the live, bubbling, active blood of a real master spirit who is present here? A book cannot do any justice to a man who has been continuously leaving footprints on the sands of time, as Janab Arif Bukhari Sahab mentioned, and is continuing to take actions, continuing to create institutions, continuing to create, should I say waves, that would be the right word, who's continuing to create waves. There was another famous Persian poet who is now very much in fashion in the United States of America. Many books are being written about this particular poet. His name is Jalaluddin Rumi, and he wrote about 1,000 years ago a famous couplet which says, Maujim, and this is in Persian, I am quoting, Maujim ke asudagi ma adame most ma zinda azanim ke aram nagirim. If I could translate that couplet to describe the life of Janab B.S.Abdur Rahman Sahab, the translation would go something like this: I am a wave engaged in eternal quest. I am a wave engaged in eternal quest. I break and die if I retire and rest. Janab Abdur Rahman Sahab is not capable of ever retiring and ever resting, because he is not only a wave in himself, but he has created waves in the entire ambience around him. He has continuously created waves in the lives of individuals, in the lives of institutions, in the lives of practically every individual whom he has come across in his lifetime. A number of his activities have been delineated by him, by his colleagues, by his admirers, by his relatives here. One of the institutions he has created happens to be the ETA ASCON group, which is today employing 58,000 people. And you can imagine the lives, how many families are having connections, contacts, rapport
with these 58,000 individuals, it would be running into hundreds of thousands. And that I am not going to speak about. Nor am I going to speak about the several institutions from poor boys' homes in 5 or 6 districts of Tamil Nadu, colleges in Kilakare, colleges in Chennai, and a united economic forum at the national level. All these are achievements which perhaps you will be able to read in the book which has been distributed to you. It would take a lifetime to go about talking about the institutions which he has created and the effect, the impact these institutions are having on the lives of the others. But one thing I cannot help but say here, that even though he may not be able to quote, or he is not quoting the Quran, but whenever I look at his life, I am continuously reminded of a very famous verse from the Quran which says, Ta'awanu fil birri wa taqwa wa la ta'awanu fil ithmi wal udwan. Cooperate, collaborate in all acts of righteousness and piety, and do not cooperate in acts of evil, discord, dissension, destruction, dishonor. All these are acts of udwan, acts which disturb the harmony of the surroundings, which which hurt the harmony, the unity of humanity, of the nation, of the country. Abdur Rahman Sahab's life has been a continuous example of how he has been collaborating and cooperating in all acts of righteousness and piety, in all acts of birr, as the Quranic verse says, Ta'awunu fil birri wal taqwa. And what is birr? Quran itself defines birr, and he says, Laisal birra an tuwallu wujuhukum qibla al-mashriqi wal maghrib. Righteousness does not consist merely in turning your face to the east or to the west, but righteousness is a much larger concept, says the Quran, which involves faith in God, commitment to the ideals which God has asked you to follow, to help the poor, to help the destitute, to help the indigent, to stand firm in times of distress and despair, and to persevere in acting for the right things, for the good things, in the face of danger and in the face of dissensions, against the challenges of time. This is birr, and this is what Abdur Rahman Sahib has been doing all along throughout his life. Before concluding, I would like to mention 5 qualities of Abdur Rahman Sahib which I have personally observed. Of course, there could be many other qualities which other speakers might have mentioned. These are, number 1, his extreme humility. I have never seen Abdur Rahman Sahib throw his weight around, whether in terms of his personal achievements, whether in terms of his wealth, whether in terms of the influence he commands. Nowhere has he ever taken any personal pride in any of these achievements which he has had. The second quality, which is very important, I have noticed in him, is his personal frugality in his life. I recall an example when he took me at his own cost to Jeddah to collect some funds for the establishment of the Islamic Center in New Delhi. And we were to go and call upon certain institutions in Jeddah and the Islamic Development Bank. He had fixed up all the appointments for me. We were staying in a hotel in adjacent rooms. I happened to know that at that time the then ambassador of India in Saudi Arabia had come to Jeddah for some other work. I rang him up
He happens to be today the Vice President of India, Janab Hamid Ansari Sahab. And I said that I and Abdur Rahman Sahab would like to call on him. Mr. Hamid Ansari was kind enough to say that don't come, I will come and meet Janab Abdur Rahman Sahab and you in your hotel. Now I told Rahman Sahab that Janab Hamid Ansari, our ambassador, is coming to call on us here. And he ordered some pistas and some badam and so on, and it was kept in my room. Naturally he came, we had a discussion about an hour, had a cup of tea, and after Hamid Ansari Sahab left, there were a few pistas and others things left on the table. Abdur Rahman Sahab would not allow that to go waste. He brought in a plastic bag and collected all the stuff back, and he said that this could be useful for somebody else. Even though the quantity was small, but he would not allow such small quantity to be wasted. So in his own personal life, he would not allow any waste, because again, as the Quran says, Kulu washribu wala tusrifu, eat and drink, but do not waste. This he followed very strictly in his life. But when it came to a question of generosity, and when he discovered that our efforts to collect funds abroad for constructing the Islamic Center in Delhi were not coming through, Abdur Rahman Sahab gave from his own pocket more than 3 crore rupees for the establishment of that center. So while on the one hand his personal frugality, when it came to a question of generosity for setting up an institution which could be of help to humanity, he did not stint one paise. The next quality which I admired in him is his self-denial and selflessness. As I said, he was not ever after fame, name, personal aggrandizement or personal honor or anything of that sort. He believed only in service. And the good example of this self-denial is again when I was invited as the Director General of the Islamic Center to Libya by the President, Mr. Gaddafi. And Mr. Gaddafi said he was willing to give 4 crore rupees to the Islamic Center provided his name was associated with the auditorium there. And I had already promised Janab Abdur Rahman Sahab that his name will be kept up on the auditorium in the Delhi Islamic Center. So I was put in a rather embarrassing situation that since I had already promised Rahman Sahab's name and a resolution had been passed, now this gentleman was giving 4 crore rupees which would have helped us to complete the center. I rang up Janab Abdur Rahman Sahab. I said, this is an offer from the President of Libya, Mr. Gaddafi. What should I do? Without the least hesitation, Abdur Rahman Sahab said, don't bother about the name. What does it matter what name is born on the auditorium? Accept the 4 crore rupees and go ahead and complete the center. In the event, that 4 crore rupees never materialized. I am very happy about it. And today, the auditorium in the center bears the name of B.S.Abdur Rahman Auditorium in Delhi. So this is a quality which I admire. And finally, his tolerance, his capacity not to ever get angry, not to ever lose his control, not to ever show anger on his face. I won't mention any instance in this case because I have had personal experience where on many occasions I lost my cool because of things not happening or because of something not occurring. But Rahman Sahab would say, cool down, calm down, this will happen. So I am here to pay compliments to a complete man, to a man who can be called a complete human being who has been totally involved in all humanity. He has never remained an island unto himself. He has been a part of the continent, helping the continent to progress onwards. Bye. Bismillah ar-Rahman ar-Rahim. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Al-Hajj B.S.Abdur Rahman, honorable guests, ladies and gentlemen, good evening. It gives me a great pleasure to be here today with you, witnessing a very important point in the life of a person
that who had delegated his time and effort not only for his family but also for the community and the country he comes from. I didn't know Mr. Abdur Rahman till the day that I think even Mr. Salahuddin, he doesn't remember this day, but I saw this event when it took place in my father's office with my uncle and Al-Hajj B.S. Abdur Rahman shaking hand